திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அதாவது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை டெல்லியெல்லாம் போயிட்டு வந்தார், ராஜினாமா செஞ்சார். பட் அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கி அந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க உள்ளதாக அவர் தெரிவிச்சிருக்க நிலையில் தனது நிலைப்பாடு குறித்து பேசிய அவர், தமிழகத்தில் புதிய அரசியல் கட்சிக்கான தேவை உள்ளதாகவும் வருங்காலத்தில் தனது அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேசின காட்சிகளையும் பார்த்துடலாம். எஸ், இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். அவர் கேட்ட அதே கேள்விதான், இது அரசியல் இயக்கமா இல்லை கட்சியா, எப்படி எவால்வ் ஆக போகுது, அதை பற்றி எதாவது கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. எக்ஸாக்ட்லி, அவர் கட்சியாக இது மாறும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க பார்த்திபன். அதே போல் தமிழகத்தில் அடுத்து நடக்கும் பொது தேர்தலில் தனது கட்சி போட்டியிடும் அப்படின்னு திரு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. அரசியல் என்பது ஒரு குடும்பத்திற்கானது மட்டுமல்ல, நிரந்தர தலைவர், நிரந்தர எம்எல்ஏ, எம்பி என்ற கொள்கையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சூழலித்திருக்காரு. அவர் பேசின காட்சிகளை பார்த்துடலாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லைங்க. நம்ம இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது உங்கள்கிட்டலாம் பேசி நம்ம டேர்ம் லிமிட் கொண்டு வரோம். நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போகிறோம். சலீம், இத்தனை நாளாக பாஜகவில் ஒரு பெரிய அங்கமாக இருந்தார் அண்ணாமலை. திமுகவை நோக்கி நிறைய கேள்விகளை முன் வச்சாரு. இப்போ பாஜகவில் இருந்து விலகின பிறகு பாஜகவை எப்படி டீல் பண்ண போறாருன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. பட் திரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, திமுகவை போல தான் இனி பாஜகவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக அதன் கொள்கையை முன்னிறுத்தினால் தங்களது கொள்கையை முன்னிறுத்துவோம் என்று அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த பேசின காட்சிகளையும் பார்த்துடலாம். எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி டிவிகேவை பார்க்குறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்குறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்குறோமோ, எப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். அதற்காக நம்ம போய் ஒரு வன்மமோ எதுவும் கிடையாது. கட்சி அவங்க கொள்கையை அவங்க முன்னிறுத்த போகிறாங்க. நம்ம இயக்கத்தினுடைய கொள்கை, நம்ம கட்சியினுடைய கொள்கையை நம்ம முன்னிறுத்த போகிறோம். சலீம், நடிகர் ரஜினிகாந்தோட இவர் கொலாப் பண்ண இருந்தாரு அரசியல் கட்சியில், அவர் ஆரம்பிக்க இருந்த அரசியல் கட்சியில் இவர் இணைய இருக்கார் அப்படின்ல அப்பவே ஒரு பெரிய டாக் போச்சு. அதை பற்றின ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துருக்காரு இல்லையா? எஸ் பார்த்திபன், ஏற்கனவே திரு ரஜினிகாந்த் அவர்களோட ப்ரெஸ் மீட்டை நம்ம ரீகால் பண்ணோம் அப்படின்னா அவர் தகுதி வாய்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக்குவேன் இப்படிலாம் கூட பேசியிருக்காரு. லிங்காவது பாருங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவரது இயக்கத்தில் இணைய தனக்கு விடுத்த அழைப்பை மறுத்து பாஜகவில் இணைந்ததாக அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்த பின் ரஜினியின் அரசியல் பாதை எப்படி இருக்க வேண்டும் என இருவரும் பலமுறை விவாதித்ததாகவும் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் பேசுறதை பார்த்துருவோம். எஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க, எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது, அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் சலீம், ஸோ பாஜகவிலிருந்து விலகிறதா அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் அதுவும் இப்போ வெளியாக இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. பாஜகவிலிருந்து விலகுவதற்கு முன் நிதின் நபீன் அவர்களுக்கு திரு அண்ணாமலை எழுதிய ராஜினாமா கடிதம் வெளியாக இருக்குங்க பார்த்திபன். அதில் பாஜக மூத்த தலைவர்கள் தமிழகத்தை சரியான முறையில் அணுகவில்லை அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அவர் பேசின காட்சிகளை நாம் பார்க்கும்போது, தேசிய கட்சிகள் தமிழக மக்களை புரிந்து கொள்ளும் மொழியில் பேசவில்லை அப்படின்னு சொல்லி அவர் தனது கடிதத்தில் சொல்லியிருக்காரு. பாஜக மாற்றத்திற்கான வாய்ப்பை பயன்படுத்த தவறிவிட்டது
அப்படின்னும் அவர் வந்து அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கார். ஸோ பாதை விலகி நான் தனியாக பார்த்துக்கிறேன், அந்த அரியணையை நோக்கி நான் என்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறேன்னு கிளம்பிட்டார் போல இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ரியாக்ஷனும் வந்திருக்கு இல்லையா தமிழக பாஜக தரப்புல இருந்து? எக்ஸாக்ட்லி. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அண்ணாமலை விலகியதால் பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நயினார் அவர்கள் பேசின காட்சிகளையும் பார்த்துடலாமா? எஸ். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சாலைகளும் போடப்படுகிறது, எல்லா விமானங்களும் போடப்படுகிறது, எல்லா நிதிகளும் தரப்படுகிறது. ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு தான் கொடுக்கிறார். எந்த விதமான பாதிப்பும் இல்லை. சலீம், அண்ணாமலை அவர்களுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து இப்போது வாழ்த்துகளும் வர தொடங்கி இருக்கின்றதை பார்க்க முடியுது இல்லையா? எஸ். பாஜக தலைவராக அண்ணாமலை சிறப்பாக பணியாற்றியதாகவும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாகவும் விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். பாஜகவில் அவருக்கு என்ன கசப்பு என்று நமக்கு தெரியவில்லை. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டார் அல்லது விலகினார் என்பது தெரியாத நிலையில் அதிலே கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்படி ஒருவேளை அவர் புதிய கட்சி தொடங்கினார், அவருக்கு என்னுடைய வாழ்த்து. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.